ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை காணாமல் எத்தனையோ மக்கள் மரித்து மண்ணுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய தெய்வீக அன்பு, அவருடைய மாறாத ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே இந்த நாளை காண செய்து இந்த ஓய்வு நாளிலே நம்ம ஒரு சிறு கூட்டமாய் ஒரு குடும்பமாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்கும்படியாய் இந்த நேரத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாரும் கர்த்தருடைய நோக்கி பார்த்து ஆராதிக்க போகிறோம். இப்போது கூட நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக முதலில் செபித்து நாம் ஆராதனைக்கு கடந்து போவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் நம்மதிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you. Hallelujah. 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 Thank you. Gracious Heavenly Father, I thank you for this wonderful day, Lord Jesus. Thank you, Father, for adding this precious day in our life, Father. Lord Jesus, there are many people, Lord, who didn't see this day, Lord, but you have blessed us so much, Lord, that we are able to see this day and give you glory, Lord Jesus. We thank you, Lord. We praise you. We exalt your name on high, Father. Lord, thank you, Lord Jesus. So far, Lord, you have given us your protection, Lord Jesus. We give you all the glory, Master. Lord, even as we are starting this day, Lord Jesus, as you have said, Lord, keep the Sabbath day holy, Lord Jesus. Help us, Lord Jesus, to come here, Lord, into the holiness, Lord Jesus, and fill this place, Lord Jesus. We invite you, Lord Jesus, to be a part of us, Lord Jesus. Even as we worship, Lord Jesus, we want you to come here, Lord Jesus. Show your presence here, Lord. Fill each one of us with your Holy Spirit, Master. And also, Lord, even as we hear from your words, Lord, open our ears, Lord Jesus, so we can listen whatever you're telling to us, Lord Jesus. And help us, Lord Jesus, not only to listen it, Lord, but also to follow it, Lord Jesus. We need your guidance, Lord Jesus. Father, today, whoever is looking online, Lord Jesus, this message, Lord, let it be a fruitful one, Lord Jesus. Help them, Lord. Bless them. Multiply them with all the goodness, Lord Jesus. Lord, this time I give into your hand, Lord Jesus. Come and fill this place, Father. I give everything into your hand, Lord. In the holy and precious name of Lord Jesus Christ, I ask and pray. Amen. Hallelujah. 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 கர்த்தரே சொல்லியிருக்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை சொன்னவர் இந்த நாள் வரைக்கும் நம்மை மூடி மறைத்து காத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த நாளை காண செய்திருக்கிறார். உலகத்தை நோக்கி பார்க்கும்போது அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது கொரோனா வைரஸ். ஜனங்கள் நிறைய பேருக்கு கொரோனா வைரஸ் இருந்தாலும் கூட, எத்தனை பூமி அதிர்ச்சி வந்தாலும், எத்தனை கொரோனா வைரஸ்கள் வந்தாலும் நம்மை தாக்காதபடி தேவன் நம்மை சுற்றிலும் அக்கினி வேலெடுத்து அவர் கிருபையின் சிற்றங்களை அடைக்கலமா வைத்திருக்கிறார். உலகம் எங்கும் சுற்றி பார்க்குது நம்முடைய கண்கள் இந்த வேளையில் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆராதனை செய்ய போகிறோம். வானபராபரனே இப்போ வாரும் எம்மாதியிலே. எல்லாம் சேர்ந்து போடுவோமா? வானபராபரனே இப்போ வாரும் எம்மாதியிலே. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் பேற்றிடவாரும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் பேற்றிடவாரும் ஐயா. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. பாதமே கூடும் பாதகர் எமக்கு பரிசுத்தமியோமையா.
கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணையில் நீண்டிடவே நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணமாகிடவே நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணமாகிடவே தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீ மறவாதிருக்க தாய் என்னை மறந்தாலோ ஐயா நீ மறவாதிருக்க ஆவியினாலே உள்ளமதில் அக்கினி பத்திடவே ஆவியினாலே உள்ளமதில் அக்கினி பத்திடவே யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாருமையா வானவராவரணே இப்போ வாரும் என் மதியிலே வானவராவரணே இப்போ வாரும் என் மதியிலே. ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லியிருக்கிறார், 2 அல்லது 3 பேர் சேர்ந்து என் நாமத்தை தொழுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே வாசமா இருப்பேன் என்று சொன்னவன் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறான். எத்தனை சுனாமி வந்தாலும், எத்தனை பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும், எத்தனை கொரோனா வைரஸ்கள் வந்தாலும் ஏசாயா 41:10 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதின் வலது கரத்தில் அவனை தாங்க வேண்டும் சொன்னவர் இந்த நாள் வரைக்கும் நம்மை தாங்கி ஏந்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டு வருகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி இருக்கிறார், இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தேங்க்யூ. அந்த தேவனை நோக்கி ஆராதனை செய்வோமா? தேங்க்யூ. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. ஹல்லேலூயா. வழியோ ஆமென் சத்தியமோ ஜீவனோ நானே. இஸ்ரவேலே
தாய் மறந்தாலோ நான் மறவே மகனே மகளே தாய் மறந்தாலோ நான் மறவேனே உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன் உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன் ஒரு போதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை ஒரு போதும் நான் மறப்பதில்லை மறந்து போவதில்லை சத்தியமோ ஜீவனோ சத்தியமோ ஜீவனோ சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு ஆமென் thank you வழியோ சத்தியமோ ஆமென் ஜீவனோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் தேங்க்யூல சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் தேங்க்யூல தேங்க்யூல தேவனுக்கு எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா இந்த நாளிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் இருக்கிறது எதை குறித்து கவலைப்பட்டு கலங்க வேண்டாம் என் தேவனே சொல்லி இருக்கிறார் உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் வழியோ சத்தியமோ ஜீவனோ வழியோ சத்தியமோ ஜீவனோ அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் எல்லா தேவர்களை பார்க்கலாம் என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார்
அவர் உலகம் எங்கும் சுற்றி பார்க்கிறான். அவருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூலா, தேங்க்யூலா. அப்படியே தலைகளை தாழ்த்தி தெய்வ சமூகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து செபிக்க போகிறோம். தேங்க்யூ. ஆவினால் நிரப்பப்பட்டவர்கள் இப்போது கொடுக்க போகிற செய்திக்காக செபிக்கலாம். தேங்க்யூ. தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். தேங்க்யூலா, தேங்க்யூலா. உன் பெயரை சொல்லி அழைத்த தேவன் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிற யாவரையும் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம்ம திரைவலாவை கொண்டிருக்கிறார். தேங்க்யூலா, தேங்க்யூலா. நன்றி ஆண்டவரே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறோம் ஐயா. பூமியில அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே உலகம் எங்கோ பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற தேவன் இந்த வேளையில் ஆண்டவரே பேசுகிறோம். உம்முடைய மகனை கொண்டு ஆண்டவரே நீங்க பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி இயேசு ராஜா. அக்னி ஜால நிரப்பி அப்பா நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். நீங்க என்ன பேச சித்தமாய் இருக்கீங்களோ ஆண்டவரே வல்லமையோடு நீங்க பேசும்படியாக ஆண்டவரே இதை கேட்கிற யாவரையும் ஆண்டவரே ஆவினாலும் வரங்கனாலும் வல்லமைகளாலும் நிரப்பி ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஒரு வல்லமையான வார்த்தைகளின் நிறுத்தல புறப்பட்டு போக உதவி செய்யும்படியாக எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. அல்லேலூயா. தேவன் பெரியவர். அல்லேலூயா. தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்மளுடைய நடுவில் மரியாததும் எட்டாததுமான ஆச்சரியங்கள் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்கன்னாக்கா இந்த நாள் முழுவதும் தேவனை ஆராதிக்கிற பாத்தீங்கன்னாக்கா எல்லா திருச்சபைகளும் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்கவுங்க கூடாரத்திற்குள்ளே இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ சனமே, நீ வருகிற நாட்களில் அந்த திருச்சபையை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நேற்றைய தினத்துல மோகன் சிலாசல சங்கல் அருமையான சில வார்த்தைகளை பகிர்ந்து பேசினார். என்ன வார்த்தை என்றால், கரெக்டாக செல்ல வேண்டும் திருச்சபைக்கு. அதுதான் கிறிஸ்தவர் செய்கிற முதல் பாவம். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாகவே உங்க ஆலயத்துல, உங்களுடைய திருச்சபையில உங்க ஆலயத்துல 9 மணினாக்கா 8 மணினாக்கா ஆராதனை நடப்பது. அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் வந்து அமர்ந்து விடுகிறார். என் பிள்ளைகள் வருவார்கள், என்னை ஆராதிப்பார்கள், என்னை துதிப்பார்கள் என்று. ஆனால் தேவ சனங்கள் நேரம் இல்லாமல் ஏதோ 9 மணி என்றால் 9:30 10 மணிக்கு செல்வது வேண்டாம், வேண்டாம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, 1.5 மாதம் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதமும் முடிய போகிறது. மே மாதத்துக்குள்ள கடக்க போகிறோம். இன்னும் இந்த வாரம் வந்துச்சுன்னா மே மாதம். பாருங்க, ஆலயம் மூடப்பட்ட எவ்வளவு ஒரு துக்கமான ஒரு நிலைமை. நம்ம நேரத்தோடு அந்த நேரங்களை நம்மளால பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஆனால் இனி வருகிற நாட்கள் அந்த நேரத்தை தேவனுடைய பிள்ளைகள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் நம்ம நேரத்தை ஒதுக்கி கொடுக்கிறோம். ஆனா அவனுடைய சமூகத்துக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. தவறாமல் கரெக்டாக அவனுடைய திருச்சபைக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்பாக போயிட்டு முழங்கால் படிட்டு ரட்சகரை நோக்கி அமர்ந்து ஜெபிங்க தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். நம்மளுடைய நடுவில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் சனமே, அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு அக்னி நிறைந்த ஒரு வார்த்தை, அக்னி நிறைந்த ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 54 இருந்து தொடர்ந்து படிக்கலாம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கம் அடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது
கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஸ்தேவானை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, அவர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிடித்து பாத்தீங்கன்னாக்கா, தேவனுடைய சனமே, அந்த நியாயாதிபதி அந்த இடத்துல கொண்டு போய் அவரை நிற்க வைத்து, இவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு, அதாவது அந்த பழைய ஏற்பாட்டுக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கலகம் செய்கிறார்கள் என்று பேசினார்கள். அவன் மேல் குற்றத்தை சுமத்தினார்கள். ஆனால் அவனுடைய முகம் பிரகாசிக்கிற சூரியன் போல ஒரு தேவதூதனை போல தென்பட்டது. அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது? மேலும் மேலும் வாக்குவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது, ஜீவனுள்ள தேவன் இவர் ஒருவரே என்று அறிக்கையிட்டார். என்னுடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவன் இவர் ஒருவரே என்று அறிக்கையிட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது இந்த கடைசி காலத்திலையும் அப்படிதான் நடக்க போகிறது. எல்லா இடத்திலையும் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேக கூட்டங்கள் எழும்ப போகிறது. அநேக புறஜாதி மக்கள் எழும்ப போகிறார்கள். ஆனால் அநேக ஜனங்கள் ஒரு பக்கம் எழும்பினாலும் ஒரு பக்கம் கொத்து கொத்தாக ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ரட்சிப்பின் பாத்திரமாக மாற்றிக்கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு அக்னி கடைசி காலத்துல பற்றி எரிகிறதோ அந்த அளவுக்கு சாத்தான் ஆக்ரோஷம் கொண்டு சில மதவாதிகளும் சில அரசியல்வாதிகளையும் சில ஜனத்தையும் எழுப்புவான். இதோ ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக, திருச்சபைக்கு விரோதமாக, ரட்சிப்பை சுதந்திரத்துக்கு விரோதமாக. தேவனுடைய பிள்ளைகளே, இனி வருகிற நாட்களில் இப்படிப்பட்ட மாபெரும் எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் ஒரு வைரஸை கொண்டு வந்து, ஒரு கொள்ளை நோயை கொண்டு வந்து இந்த பூமி முழுவதையும், அந்த வைரஸ், இந்த பூமி முழுவதும் வைரஸ்னால அநேக ஜனங்கள் மறிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார் இந்த பூமியை. எந்த பக்கத்திலும் பார்த்தாலும் பாவங்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் அக்கிரமங்கள், எந்த பக்கம் பார்த்தாலும் காம விகாரங்கள். அப்போ இது உலகத்தில் தான் இருக்கிறது என்று பார்த்தால் மாத்திரம் இல்லாமல் திருச்சபைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட பாவங்கள், இப்படிப்பட்ட அக்கிரமங்கள் திருச்சபைகளுக்குள்ளதான். இப்படி என்றால் ஊழியக்காரர்கள் நடுவிலும் பாவங்கள், அக்கிரமங்கள், பெருமை நீச்சை, உலகத்தின் நீச்சை, தான் என்கிற ஈச்சை, இதோ வரங்கள், அக்கினிகள் அவருக்குள்ள வந்துவிட்டால் அந்த வரத்தை வைத்துக் கொண்டு அவங்க எப்படி எப்படியோ செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாக. தேவ சனமே, ஆண்டவர் மறுபடியும் பரிசுத்தப்படுத்ததா ஒரு வைரஸை இந்த பூமி மேல அனுப்பி வைரஸ்னால் அநேக ஜனங்கள் மரித்தார்கள். ஆனால் ஒரு பக்கம் மரித்தாலோ ஒரு பக்கம் அநேக கூட்டங்கள் கொள்ளையாக என் ரட்சகருடைய ரட்சிப்பை சுதந்திரித்து வாழ்ந்தாலும் என் ராஜாவுக்காக, மரித்தாலும் என் ராஜாவுக்காக என்று ஒரு வைராக்கியத்தோடு வாழ்கிற கூட்டம் ஜனங்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொள்ளை நோய் முடிந்தவுடனே தேவ சனமே, திருச்சபைகள் நிரம்ப போகிறது. இந்த வைரஸ் முடிந்தவுடனே தேவ சனமே, நீங்க அறியாத ஜனங்கள் ரட்சிப்பை அடைய போகிறார்கள். இவர்களா ரட்சிப்பை சுதந்திரித்தார்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாகவோ, நீங்கள் பிரமிக்கத்தக்கதாகவோ, நீங்கள் சிந்தித்து யோசிக்கிறது பாகத்துக்கு மேலாகவே நம் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பின் பாத்திரமாக அநேக ஜாதி ஜனத்தை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். வல்லவராக இருக்கிறார். அந்த அப்போஸ்தலர் காலத்துல நடந்த அந்த வல்லமைகள், மேல் வீட்டு மாடியில கூடினார்கள். 120 பேர் அந்த மேல் வீட்டு மாடியில ஆவியானவர் அக்கினியாக இறங்கி வந்து அவர் ஒவ்வொருத்தரையும் ஆவியானவர் நிரப்பினார். 120 பேர் அக்னிமயமான நாவுகள் அவர்களை நிரப்பினது. அக்னிக்குள்ளாக என் தேவ ஆவியானவர் அவரை கொண்டு சென்றார். ஒவ்வொருத்தரையும் பேதுரு எழுந்து நின்று உரத்த சத்தத்தோடு என்னுடைய வார்த்தையை பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரட்சிப்பை சுதந்திரித்தவர்கள் 3000 பேர். 3000 பேர். அதுக்கு அடுத்தது 5000 பேர். எண்ணிக்கைக்கு அடங்காத ரட்சிப்பை ஜனங்கள் சுதந்திரித்தார்கள். தேவ சனமே, கொள்ளையாக அந்த அப்போஸ்தலர் காலத்துல என் தேவ ஆவியானவர் ஒவ்வொருத்தரும் ரட்சிப்பின் பாத்திரமாக மாற்றினார். இந்த கடைசி காலத்துல நடக்கிற சம்பவத்தெல்லாம் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவருக்கு விருப்பம் என்ன தெரியுமா? எல்லோரும் அந்த சியோன் பரலோகத்தை அடைய வேண்டும் என்றுதான். யாரும் நரகத்துக்கு செல்லக்கூடாது. அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். பூமியை சுத்திகரித்திருக்கிறார்.
எது சுத்திகரிப்பு? ஒரு மனிதன் வெளியே சென்று விட்டு வந்தால் உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்வையும் அழுக்கும் நிறைந்துவிடும். தண்ணீரை ஜலத்தை எடுத்து தன்னை சுத்திகரித்து தன் ஆடைகளை ஜலத்தினால சுத்திகரித்து, அதாவது வாஷ் பண்ணி போடுவான், கழுவான், சுத்திகரிப்பான். இந்த பூமி தீட்டால நிரம்பியிருக்கிறது. தேவன் பரலோகத்து ஒவ்வொருத்தரும் பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் ஒரு சுத்திகரிப்பை ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு சுத்திகரிப்பு. நல்ல ஒரு நேரம் தேவ ஜனத்துக்கு ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து முத்தமிடுகிறவர் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். 2:12 சங்கீதம் உரைக்கிறது. கடைசி நாட்களில் அநேக ஸ்தேவான்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். நான் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக, நான் மரித்தாலும் ஆண்டவருக்காக. ஓடி ஒளிர்கிற ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. சோம்பேறியாக படுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. இதோ ஜெபிக்கல, நேரம் இல்லை என்று சொல்கிறவர்கள் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்காக ஸ்தேவான்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்ட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஸ்தேவான்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த ஸ்தேவான் நீயும் நானும் தான் தேவ ஜனமே. வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக, மரித்தால் ஆண்டவருக்காக. நேரமில்லை என்றால் ஆண்டவருடைய வருகை போது எனக்கும் நேரமில்லை, நான் அப்பாலே போய் என்று ஆண்டவருடைய தள்ளுவார் புறம்பாக எரிகிற நரகத்துல ஸ்தேவான்களை ஆண்டவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். ஸ்தேவான்களை ஆண்டவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். தேவ ஜனமே, ஒப்பு கொடுங்க. இனிகிற வருகிற நாட்கள்ல இதோ நான் ஆண்டவருக்காக அக்னி ஜோலைகளாக மாற வேண்டும். என் வாழ்க்கையே ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை முழுவதை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக, போனாலும் ஆண்டவருக்காக, நின்றாலும் ஆண்டவருக்காக, மரித்தாலும் ஆண்டவருக்காக. என் ஜீவனை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஏனென்றால் அவருடைய ஜீவனை எனக்கு தந்தார் அல்லவா. அதுக்கு மேலாக நான் என்ன காரியம் செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. என் ஜீவனை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். போதும் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த வாழ்க்கை போதும். இந்த உலகத்துல உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய கணவருக்கு, உன்னுடைய மனைவிக்கு, சொந்த பந்தருக்கு வாழ்ந்த வாழ்க்கை போதும். நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடு தேவ ஜனமே. நீ ஆண்டவருக்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடு. ஸ்தேவான் வைராக்கியத்தோடு நிற்கிறார் ஆண்டவருடைய சமூகத்துல. என் ரட்சகருடைய அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று அவரை பாருங்க. கட்டளையிடுகிறார்கள், கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று. கல் எறிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறார்கள். சவுல் என்ற அவர் பவுலாய் மாறினார். அந்த பவுலானவர் தான் சவுலாக இருந்தது. ஆரம்பத்து நாட்கள்ல கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தின ஒரு மனுஷர். அப்படி இருக்கும்போது ஸ்தேவானை இழுத்து கொண்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துல அவனை கல்லெறிய வேண்டும் என்று ஜனங்க சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இவன் அமர்ந்து பார்க்கிறான். ஸ்தேவானுடைய ஆடைகளை கழற்றி அவன் வந்த வாலிபனாகிய சவுலுடைய பாதத்துல வைக்கிறார்கள். சவுலுடைய பாதத்துல வைக்கிறார்கள். அநேக ஜனங்கள் கற்களை எடுக்கிறார்கள். கற்களை எடுத்து அந்த ஸ்தேவானை அடித்து கொள்ளுகிறார்கள். என்னுடைய பிள்ளைகளே பாருங்க, ஆண்டவருக்காக வைராகியத்தோடு நிற்கும் பொழுது அந்த பரலோகமே எழுந்து நின்று விடும். என்னுடைய பிள்ளைகளே, நீ உன்னுடைய இருதயத்துல ஆண்டவருக்காக ஒரு வைராகியம் கொண்டாய் என்றால் ஆண்டவர் உனக்காக வைராகியம் பாராட்டுவார். என் மகன், என் மகள், என் மகன், என் மகன் என்று இவன் ஆண்டவருக்காக வைராகியம் பாராட்டினான். என் ரட்சகரே ஜீவனுள்ள தேவன் என்று. இயேசுவை இல்லாமல் இந்த பூமியில ஒரு தெய்வங்கள் இல்லை. இயேசு மாத்திரம் தான் ஜீவன் உள்ள தேவன். அவர்தான் உண்மை உள்ள கடவுள். அவர்தான் உண்மை உள்ள தேவன். அவர்தான் உண்மை உள்ள தேவன். அவர்தான் சத்தியம் உள்ள தேவன். அவரை அல்லாமல் வேற தெய்வங்கள் இல்லை. அவர் ஒருவரே, அவர் ஒருவரே, அவர் ஒருவரே ஜீவன் உள்ள தேவன். இந்த ஜனங்கள், இந்த கோத்திரங்கள் அறிந்து கொள்ள போகிறது. அதுக்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ ஜனமே, நீ அறிந்து கொள்.
நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று அந்த ஸ்தேவான் அறிந்து கொண்டார். ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அதனால் தான் வைராகியத்தோடு நிற்கிறார். பரலோகத்தை உற்று பார்க்கும் பொழுது வானம் இரண்டாக கிழித்து அந்த வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் நிற்கிறார். அவருடைய மகிமை என்று யாரை சொல்லப்படுகிறது என்றால் பரிசுத்த ஆவியானவரை சொல்லப்படுகிறது. அவருடைய மகிமையை அவருடைய வலது பரிசத்துல இயேசுவானவர் நிற்கிறார். பரலோகமே எழுந்து நிற்கிறது. எனக்காக வைராகியம் பாராட்டி ஒரு மனுஷன் மரித்து இரத்த சாட்சியாக மாறி பரலோகத்துக்கு வரப்போகிறாரே என்று அந்த பரலோகமே எழுந்து நின்று வர வைத்தது தெய்வ சனமே. வர வைத்தது நல்ல ஒரு காரியங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு முன்பாக தான் நீ நேரத்தை ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்தவில்லை. இனி இருக்கிற நேரத்தை நீ ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்து. என்னுடைய பிள்ளையே, நீ இருக்கிற நேரத்தை ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்து. நீ வருகிற ஒவ்வொரு நாட்களும் இரட்சகருக்காக பிரயோஜனப்படுத்து. உன்னுடைய பணம், உன்னுடைய பேரும், உன்னுடைய புகழும், உன்னுடைய ஆஸ்தி சொத்தருடைய நண்பரோ உற்றார் உறவினார், நீ தாளந்துகள், அதுக்கு அடுத்தது உன்னுடைய வரங்கள் எல்லாம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சேராமீன்கள் கேராமீன்கள் நடுவில் நித்தமும் போற்றப்படுகிறவர். அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று. நீ எப்படி இருக்க வேண்டும்? அந்த பரிசுத்தர் ராஜரை வணங்குகிற ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்த கூட்டமாக விளங்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஜாதி ஜனமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். நீ பரிசுத்தத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் அந்த சியோன் பரலோகத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியும். இல்லை என்றால் பிரவேசிக்க முடியாது. கொஞ்சம் இந்த வார்த்தைகளை ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்க தியானித்து சிந்தித்து பாருங்க. நான் எந்த இடத்துல ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்து, எந்த இடத்துல ஆண்டவருக்கு விரோதமாக அருவருப்பான காரியங்களை செய்து ஒப்பு கொடுங்க. இது ரட்சிப்பின் நாள், இது மனமகிழ்ச்சி நாள், உன்னை அபிஷேகிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. தேவ சனமே, இந்த நாளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வைராகியம் கொண்டு சேவானை போல நான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று தேவ சனமே எழுமி நின்றார். ஆண்டவர் திருத்துவமுள்ள தேவன் அந்த இடத்துல எழுமி நின்றார். இதா மகிமை, பரிசுத்தம், பிதா மகிமை, இயேசுவானவர், 3 பேர் திருத்துவமுள்ள தேவன் அந்த இடத்தில் எழுமி நிற்கிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே பாருங்க, கல்லிருந்து கொள்ளும் பொழுது அப்பா இவர்களை மன்னியும் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆண்டவர் மேல வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்று பாருங்க. நீங்களும் அதேதான் ஆண்டவரே சொன்னீங்க. அந்த கல்வாரி சிலுவையில தம் தகப்பனாகிய பிதாவை நோக்கி, பிதாவே இவர்களை மன்னியும் என்று அந்த வார்த்தை தானே உரைத்து பேசுனீங்க. அதே அன்பு ஸ்தேவானுக்குள்ள இருந்தது தேவ சனமே. அதே அந்த கல்வாரி அன்பு ஸ்தேவானுக்குள்ள இருந்தது. அதனால்தான் கல்லெறிந்த கற்களை எடுத்துக்கொண்டார்கள், அடித்தார்கள். பாத்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு மரணம் தெரியுமா? கற்கள் அடிப்பது சும்மா இவ்வளவு பெரிய கற்கள் அல்ல, நல்ல இவ்வளவு பெரிய கற்கள் இருக்கும். அடிப்பார்கள். ஒரு பக்கம் முகங்கள் சிதறடிக்கப்படும், கண்கள் சிதறடிக்கப்படும், தலைகள் இருந்த ரத்தங்கள் முழு சரீரத்தை சேதப்படுத்தி அணுவணுவாய் கொள்ளும். ஒருவனை பிடித்து தலைகளை துண்டித்து விட்டால் சில நேரம், தூக்கு மாட்டி விட்டால் சில நிமிஷங்கள், அவ்வளவுதான், துடித்து மறித்து விடுவான். இந்த கல்லை எடுத்து கொள்ள வேண்டும் என்பது ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை தேவ சனமே. அப்படிப்பட்ட கொடுமையான தண்டனை அணுவணுவாய் சித்திரவாதப்பட்டு, அப்படிப்பட்ட ஒரு தண்டனை, அது அணுவணுவாய் கொல்லப்படுகிற ஒரு தண்டனை. கல்லிருந்து உடம்பில் இருக்கிற சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டு ஒரடிக்கிறார்கள். கண் ஒரு பக்கம் பிதுங்கும், பற்கள் ஒரு பக்கம் சதுரடிக்கப்படும், காதுகள் எல்லாமே சதுரடிக்கப்பட்டு நொறுக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் சவுல். அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஸ்தேவான், தகப்பனே. அந்த கடைசி வசனத்தை நம்ம படிக்கலாங்களா? அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான், மரித்து போனான். ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீரும். கண்ணுக்கு கேட்காதீங்கப்பா.
ஒரு நாளைக்கு ரட்சிப்பை சுகந்தரிப்பார்கள். எத்தனை பேர் வைராகியம் கொண்டு இருக்கிறீர்கள்? அந்த சவுலுடைய பாதத்துல ஸ்தேவானுடைய ஆடைகளை வைத்தார்கள். ஸ்தேவானுடைய ஆடைகளை வைத்தார்கள் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் ஒரு நாள் அந்த சவுல் பவுலாக மாறினார். சவுல் பவுலாக மாறி ஊழியம் எப்படி இருந்தது? ஒரே ஒரு வசனத்தை காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக சாம் சபதுரை அங்கிள், அன்றங்குள்ள அப்பம் நிறுவனர் சாம் சபதுருடைய அங்கிளுடைய முகத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த நெற்றி பகுதியில கொஞ்சம் வீங்குகிறது போல இருக்கும். இந்த நெற்றி பகுதி சைட்ல வலது புறத்துல இந்த பகுதியில கொஞ்சம் வீங்கினதை போல இருக்கும். அது நாம ரொம்ப நாளா யோசித்திருக்கணும். நேர்ல எல்லாம் அநேக முறை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஏன் இப்படி இருக்கிறது? இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் இந்த நெற்றி பகுதியெல்லாம் ஒரு வீங்கினை போல உதிக்கிறது, வீங்கினதை போல இருக்கும். ஏன்னு சொல்லி நான் யோசித்தது உண்டு. அவரே ஒரு மெசேஜில் அதை பகிர்ந்து பேசியிருக்காரு. ரொம்ப பழைய ஒரு மெசேஜ். அந்த மெசேஜை நான் கேட்கும் பொழுது சில மாசங்களாகி விட்டது. அந்த மெசேஜ் கேட்டேன். அந்த மெசேஜை கேட்ட உடனே ஏன் நான் அப்படி அவருக்கு அந்த இடத்துல எல்லாம் சில காயங்கள் ஊதி கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால், கன்னியாகுமரியில 3 நாள் மீட்டிங் போட்டிருந்தார்கள். அப்பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 15-20 வருஷம் என்று நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பாக மீட்டிங் போட்டிருந்தார்களாம். அவரோடு ஒரு 2 பிஷப்மார்கள், அவரோடு சேர்த்து 3 பேர் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட உடனே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க, கலந்து கொண்ட உடனே மதவாதிகள் எழுப்பினார்களாம். இவர் இந்த மீட்டிங்கை எப்படியான நிறுத்த வைக்க வேண்டும் என்று மதவாதிகள் எழுப்பினார்கள். இந்து மதவாதிகள் எழுப்பி என்ன செய்தார்கள் என்றால், எப்படியானா இந்த மீட்டிங்கை நம்ம கேன்சல் பண்ணணும், இந்த மீட்டிங் நடக்க கூடாது என்று சொல்லி 3 பேர், சாம் ஜபதுரையங்கள் அவரோடு சேர்ந்து 2 பிஷப்மார் இருந்தார்களாம். 3 நாள் மீட்டிங்கா. இவர் தான் 3 நாள் பிரசங்கிக்கிறவராக இருக்கிறார். சாம் ஜபதுரையங்கள் தான் செய்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு அவுட்டோர் மீட்டிங், ஒரு கிரவுண்ட்ல வச்சிருக்கிறாங்க அந்த மீட்டிங்க. முதல் நாள் மீட்டிங் முடிந்தது. முதல் நாள் மீட்டிங் முடிஞ்சிட்ட உடனே என்ன செய்கிறார் என்றால், அவர் தங்குகிற அறைக்கு வந்தார்களாம். அதாவது அவர் தங்குகிற அறை எப்படி என்றால், ஒரு பகுதி கார் நிற்கும். கார்ல இருந்து இறங்கிட்டு கொஞ்ச தூரம் நடக்க வேண்டுமா. சில வாழைத்தோப்பு, அதுக்கு அடுத்தது அவருடைய தங்குகிற இடம் ஒரு கூடாரமாக இருந்ததாம். ஒரு நாள் முடிந்து விட்டதாம். 2வது நாள் முடிந்து விட்ட உடனே என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால், 2வது நாள் முடிந்து விட்ட உடனே என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால், அவர் காரை நிக்க வைத்துட்டு அந்த இடத்துல நிக்க வைத்துட்டு 3 ஊழியக்காரர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். கரெக்டாக அந்த ஊழியத்தை முடித்து விட்டு 2வது நாள் அந்த ஊழியத்தை முடித்து விட்டு கார்ல நடந்து கொண்டு வரும்போது கார் அந்த இடத்துல விட்டு வைக்கிறார்கள். அந்த இடத்துல காரை நிக்க வைத்துட்டு இவர்கள் அந்த வாழைத்தோப்பு பகுதியில ஒரு இந்து கோவில் இருக்குமா, அந்த இந்து கோவில் பகுதியில சின்னதா ஒரு நடக்கிற ஒரு வழியாம். அந்த வழி பகுதியில 3 பேர் நடந்து கொண்டு வருகிறார்கள். எல்லாம் அந்த ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஆஃப் செய்து விட்டார்களாம். ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் ஆஃப் செய்து விட்ட உடனே வாழைத்தோப்பிலிருந்து ஒரு 50-100 பேர் காவி ஆடைகள் அணிந்து கொண்டு, கையில தடிகளை என்னென்ன கிடைக்கிறது அதெல்லாம் எடுத்துக்கொண்டு, அவங்களுடைய நாமத்தை சொல்லி, இந்துவுடைய நாமத்தை சொல்லி என்ன செய்கிறார்களாம், அந்த வாழைத்தோப்பிலிருந்து எழுப்பி வருகிறார்களாம். அந்த வாழைத்தோப்பிலிருந்து உள்ள இருந்து வெளியே வருகிறார்களாம். வந்த உடனே தேவ சனமே 3 பேர், சாம் ஜபதுரை அங்கிள், 2 பிஷப்மார், 3 பேர் இருந்தார்கள். என்ன செய்தார்களாம், கையில என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு சரமாரியாக தாக்கினார்களாம் 3 ஊழியக்காரர்களை. ஒரு ஊழியக்காரர் அடித்த உடனே இந்த கழுத்து பகுதியில் அடித்தார்களாம் ஒரு பிஷப்ப. கழுத்து அந்த இடத்துல தொங்கி விட்டதாம். கழுத்து அந்த இடத்துல நிக்கலையா, அந்த கழுத்து இந்த இடத்துல நிக்கவில்லை, அப்படியே தொங்கி விட்டதாம். ஓங்கி அடிச்ச உடனே சாம் ஜபதுரை அங்கிளை ஒரு தடி எடுத்து, ஒரு கட்டை எடுத்து அடித்த உடனே அந்த கட்டை பீஸாக மாறி விட்டதாம். பீஸாக மாறி அப்படியே தலைகள் முழுவதும் ரத்தம் சிதறடிக்கப்பட்டதாம். தலைமையில அடித்தாங்களா, ரத்தம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டதாம். சிதறடிக்கப்பட்டனே இன்னொருத்தர் அடித்த உடனே அந்த இடத்துல மறித்து விட்டாராம். இன்னொரு பிஷப் அடித்த உடனே அந்த இடத்துல மறித்து விட்டாராம். மறித்து விட்ட உடனே
எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு போனாங்களாம். எல்லாம் முடிந்துட்ட உடனே வந்தார்கள். வந்துட்டு அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே அந்த இடத்துல கன்னியாகுமரியில ஆவலன்னு சொல்லிட்டு சாம் ஜபுதுரா அங்கிள் சிஎம்ஸ்ல, வேலூர் சிஎம்ஸ்ல வந்து அவரை கொண்டு வந்து வைத்தார்களாம். ஒருவர் ஸ்பாட்டு, இன்னொருத்தருக்கு வந்து இந்த கழுத்து நிற்கவில்லை. அவர் 2 வாரம் 3 வாரம் விட்டு அவரும் மரித்து விட்டாராம். 2 பிஷப்கள் மரித்து விட்டாராம். தேவனுடைய பிள்ளைகளே, 2 பிஷப்மார்கள் மரித்து விட்டார்களாம். அதுக்கு அடுத்தது 6 மாதம் சிஎம்ஸ்ல ஹாஸ்பிட்டல்ல இவர் இருந்தாரலாம், சாம் ஜபதுரை அங்கிள். இந்த பகுதியெல்லாம் வீங்க இருக்கும், அது அங்க அடித்ததுதான், அங்க அடிக்கப்பட்டதுதான். இந்த பகுதியெல்லாம் அவருக்கு தலையெல்லாம் தையல்கள் எல்லாம் இருக்கும், தையல்கள் எல்லாம் இருக்கும், தலையெல்லாம் செதறடிக்கப்பட்டதான் முழுமையாக. அப்படி இருக்கும் பொழுது அவர் நினைவு தெரிந்த உடனே அந்த 6 மாசம் தெளிவாக ஃபுல்லாக மாறின உடனே எல்லாம் குணமாயிட்ட உடனே முதல்ல அவர் கேட்ட கேள்வி, என்னிடத்தில் இருந்த ஊழியக்காரர்கள் என்ன ஆச்சு, எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டாராம். சொன்னார்களா, இல்ல அவர்கள் மரித்து விட்டார்கள், நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்க, நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு 15-20 வருஷம் ஆயிருக்கலாம் இது முடிந்து. ஆனால் அவர் இந்த உலக பெருமைக்காக ஊழியம் செய்திருந்தால் அந்த ஊழியம் அப்படியே நிற்க வைத்திருப்பார். அந்த ஊழியம் அப்படியே நிற்க வைத்துட்டு, இல்ல இல்ல இந்த ஜனங்க என்னை கொன்று விடுவாங்க, இந்த ஜனங்க அழித்து விடுவாங்க, நான் செத்து விடுவேன், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 பிள்ளைகள் இருக்காங்க, 2 பெட்ட பிள்ளைங்க 2 ஆண் பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், நான் செத்து போன யார் உண்டு அவங்களுக்கு என்று அவர் நினைக்கல. அவர் என்ன செய்தாரா, மறுபடியும் ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு எழும்பினாரா. நீ வருகிற நாட்கள் என் ராஜாவுக்காக நான் ஓட போகிறேன். ஒரு பக்கம் போலிய காலு, ஒரு பக்கம் போலிய காலு பாத்தீங்கன்னா அவரால் நடந்து ஒரு அநேக தூரங்கள் நடக்க முடியாது, தாவி தாவி நடுப்பார். அப்படி கொண்ட ஒரு தேவ மனுஷன் உலகம் முழுவதையும் கலக்கி, இதோ தேவனுடைய ராஜ்யத்தை உலகம் முழுவதும் அறியாத ஜனத்துக்கு உலகத்தின் இரட்சகர் இயேசுவே, உலகத்தின் இரட்சகர் இயேசுவே, அவரை இல்லாமல் பரலோகத்துக்கும் செல்ல முடியாது என்று வைராக்கியம் பாராட்டி பாராட்டி இரட்சகரை குறித்து பேசினார் அல்லவா. இன்னும் அவருடைய எழுப்புதல் தீ இன்னும் பற்றி எரிந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அவருடைய எழுப்புதல் தீ பற்றி எரிந்தது. ஆண்டவர் மேல் வைத்த அன்பு பெரியது, அவர் மேல் வைத்த நேசம் பெரியது, அவர் மேல் வைத்த அந்த பாசம் பெரியது, அந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்த அந்த மகிமை பெரியது. தேவச்சனமே, வைராக்கியம். எவ்வளவு ஊழியக்காரர்கள் இந்தியாவில் வந்து ரத்த சாட்சிகளாய் மறித்திருக்கிறார்கள். தெரியும் தெரியும், ஊழியம் என்பது பணத்தை சம்பாதிக்க அல்ல, ஊழியம் என்பது பேர் புகழ சம்பாதிக்க அல்ல, ஆத்துமாக்களை சம்பாதிக்க, ஆத்துமாக்களை அறுவடை செய்ய. வேதவசனம் சொல்கிறது, கலப்பையில் கை வைத்தவன் பின்னோக்கி பார்க்க கூடாது, பின்னிட்டு பார்க்க கூடாது என்று. எப்படியா, கலப்பையில கை வைத்தாச்சு, இப்படி வைத்தாச்சு கலப்பையில கையை, உன் கையை எடுத்து பார்க்க கூடாது என்று சொல்லவில்லை, உன் தலையை திருப்ப கூடாது, பின்னோக்கி உன் கண்கள்னாலே நீ பார்க்க கூடாது என்று. நீ பார்த்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாதவன் என்ற அர்த்தம். தேவச்சனமே, திரும்பி பார்த்தால், கை எடுத்தால் அல்ல, திரும்பி பார்த்தாலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ தகுதி இல்லாதவன் என்ற அர்த்தம். அப்ப கை எடுத்தாய் என்றால் நீ பிரயோஜனம் இல்லாதவன் என்ற அர்த்தம். தேவச்சனமே, ஆண்டவர் இன்னும் பலிவந்தப்படுத்த மாட்டார், யாரையும் கட்டாயம் எடுத்த மாட்டார். நீ எழும்பி வா, நீ எழும்பி வா, நீ எழும்பி வா, நீ ஜெபி, நீ ஜெபி, நீ ஜெபி. அதுக்கு இருந்தது கொஞ்சம் காலம். இது அக்கினி தீ பற்றி எரிகிற ஒரு காலம். அநேக பேரை ஆண்டவர் எழுப்பி விட்டார். எனக்கு போன் மூலமாக அநேக பேர்கள், வாட்ஸ்அப் மூலமாக அநேக பேர், நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், இவ்வளவு நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன், தேவனுடைய மகிமையை உணர்கிறேன், யாரோ என்னோடு உறவாடுகிறது போல இருக்கிறது, ஆண்டுடைய பிரசனத்தை உணர்கிறேன், அந்த தீர்க்க தரிசனமான அந்த வல்லமையை சுகந்தரிக்கிறதை போல ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். சில தரிசனங்களை நான் பார்க்கிறேன், பரலோகத்துடைய வல்லமை நான் உணர்கிறேன், வேதத்துள்ள ஆழமான ரகசியங்களை நான் தெரிந்து கொள்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இந்த
உலக மாயே 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 எனக்கு எனக்கு தெரிந்து விட்டது. அப்பாக்காக நான் வாழ வேண்டும், ஏசப்பாக்காக நான் ஓட வேண்டும் ஓட வேண்டும் ஓட வேண்டும் என்று அநேக பேர் போன் பண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா இருக்கிறது? இவர்கள் இவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறார்களா, நானும் இன்னும் 1 மணி நேரம் அவர்களோடு அதிகமாக ஜெபிப்பேன். நானும் இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்கிறேன். 2 மணி நேரம் ஜபனாக்கா, 3 மணி நேரம் ஜபனாக்கா, 4 மணி நேரம் ஜபனாக்கா, இன்னும் அதிகப்படுத்துகிறேன். தேவச்சானமே, இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். சும்மா சோம்பேறித்தனமாய் அமர்ந்து ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்கிறவர்கள் ஆண்டவர் இன்னும் வற்புறுத்தப்பட மாட்டார். நீங்கள் அந்த நிலைமையிலே இருந்து விடுங்கள். காலம் அதல்ல, காட்டுத்தீயை போல பச்சை எறிகிற ஒரு காலத்துக்குள்ள நின்று கொண்டிருக்கிறோம். இதை கேட்கிற விசுவாசிகளுக்கும் சரி, ஏதோ அமர்ந்தோம், ஜெபித்தோம், 2 வார்த்தைகளை கேட்டோம், போனமல்ல திருச்சபைக்கு, கண்டித்து உணர்த்தி பேசுகிற ஒரு வார்த்தை, உன்னிடத்திலிருந்து எடுத்த தாளந்தை இன்னொருத்தருக்கு ஆண்டவர் கொடுப்பேன் என்ற வார்த்தை இருக்கிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் விசுவாசிகள். ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுத்துங்க, ஆண்டவருக்காக நேரத்தை ஒதுக்கி கொடுங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கிறதா? திருச்சபைக்கு கரெக்டா வர்றதுக்கு மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை. பாருங்க, இஸ்லாமிய ஜனத்தினிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, இந்து மக்கள் இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்க. அந்த திருப்பதி மலையில பாத்தீங்கன்னாக்கா, அந்த மலை மேல அந்த தேவஸ்தானத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா, 8 மணி நேரம் 10 மணி நேரம் 20 மணி நேரம் கீழே நிற்கிறார்கள். 2 செகண்ட் கூட பார்க்க முடியும். ஒரு விக்கிரகத்தை, ஒரு கல்லால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை பார்க்க முடியவில்லை. அதுக்கு பல மணி நேரம். ராஜாதி ராஜர், இவர்தான் உண்மை உள்ள தேவன். அந்த தெய்வத்தை நீங்க அசட்டம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் நேரம் இருக்கிறது. ஆடைகள் ஐரன் பண்ணி அதை மாற்ற நேரம் இருக்கிறது, மேக்கப் பண்ண நேரம் இருக்கிறது, கடைகள் போக, ஷாப்பிங் போக, எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஏன்? சாப்பாடு சாப்பிட கூட நேரம் இருக்கிறது. அவனுடைய திருச்சபைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, அவனுடைய சமூகத்தில் அமர்க்க நேரம் இல்லை, அவனுடைய பாதத்தை முத்தமிட நேரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சும்மா விட மாட்டார், பார்த்து கொண்டிருக்கிறார். சாதாரண தண்டனை கிடைக்காது, பயங்கரமான தண்டனைகள் தான் கிடைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு. ரட்சிப்பை அறியாத ஜனத்தை என்றால் ஆண்டவர் ஏதோ மனமிறங்குவார தவிர, ரட்சிப்பு கொண்டவர்கள் மேலும் 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 பாவம் செய்திருந்தால் மனமிறங்க மாட்டார். தண்டிப்பு விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், இந்த நியாய தீர்ப்பு பயங்கரமாக இருக்கும். தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த உலகத்துல வேண்டாம், நீ பாவம் செய்துவிட்டு ஏதோ ஒரு திருட்டோ, ஒரு கொலையோ, ஒரு கற்பழிப்போ செய்துவிட்டு அந்த பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் நீ நிற்கும் போது, அந்த நியாயாதிபதிக்கு முன்பாக நீ நிற்கும் பொழுது, அந்த இடத்துல எப்படியோ சட்டத்தில் உள்ள ஓட்டைகள் மூலியமாக நீ வெளியே வந்து விடலாம். பணத்தை கொடுத்து எந்தெந்த இடத்துல எப்படி பேச வேண்டி நீ வெளியே வந்து விடலாம். பரலோகத்துல அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. பரலோகத்துல அதெல்லாம் இல்ல, எந்த ஓட்டைகள் இல்ல பரலோகத்துல. சத்தியம் மாத்திரம் அந்த இடத்துல விளங்கும். நீ செய்த பாவத்தின் நிமித்தமும் ஆண்டவர் கண்டிப்பாக தண்டனை. இந்த நாளை ஆண்டுடைய பாதத்துல முத்தமிடுகிற ஒரு நாளாக மாற்றிக்கொள்ளுங்க என்னுடைய பிள்ளைகளே. ஏதோ நான் நேற்று தினத்தில் வரையும் அப்படி இருந்தேன், இன்றிலிருந்து ஆண்டவருக்காக வைராகியத்தோடு ஜீவிக்க போகிறேன் என்று ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, பவுலை குறித்து அதே அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20. இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாய் இருந்தது. பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். மறுநாளில்
பர்னபா உடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பகுதியில நின்று கொண்டு பவுல் இயேசுதான் உலகத்தின் ரட்சகர், அவர் உங்களுக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தினால் தான் விடுதலை என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது சில யூதர்கள் சேர்ந்து அவருக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஒரு பட்டினத்துல எழும்பின உடனே என்ன நடந்தது என்று பார்த்தால் அவனை கல்லெறிந்தார்கள். தேவச்சனமே, பவுல் அப்போஸ்தலராகிய பவுல் எந்த சவுலை கொலை செய்தாரோ, எந்த சவுலுக்கு கொலை செய்ய உத்தரவு கட்டளை கொடுத்தாரோ, எந்த கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாரோ, அந்த கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை கட்டவே இந்த மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள, ஒரு வைராக்கியம் அவருக்குள்ள. அந்த பட்டினத்தில் நின்று உலகத்தின் ரட்சகர் இவரே, உலகத்தின் ரட்சகர் இவரே, உலகத்தின் ரட்சகர் இவரே என்று ஒரு வைராக்கியம் கொண்டு அந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவரை கல்லெறிகிறார்கள். கல்லெறிந்து அவன் கீழே விழுந்து விட்டான், செத்து போயிட்டேன் என்று நினைத்தார்கள் அந்த ஜனங்கள். என்ன தெரியுமா அந்த வசனம் சொல்கிறது? அவனுடைய முடியை பிடித்து, அவனுடைய பாதத்தை பிடித்தோ அவனை இழுத்து கொண்டு வந்து அந்த பட்டினத்திலிருந்து வெளியே வைத்தார்களாம். அவனை வெளியே தூக்கி போட்டார்களாம். ஒரு நாயை போல இழுத்து கொண்டு வந்தார்கள் பவுலை, அப்போஸ்தலராகிய பவுலை. மரித்து விட்டான், ஒரு நாயை போல இழுத்து கொண்டு வந்தார்கள். தேவச்சனமே, ஒரு நாயை போல. நீ நான் என்றால் என்ன செய்திருப்போம்? மரித்தோம். நம்ம அந்த மாதிரி மயக்கச்சி கீழே விழுந்திருந்தால் அவ்வளவுதான், வேண்டாம், இந்த ஊழியம் எனக்கு போதும், ஏசப்பா எனக்கு போதும், நீங்க உங்களுக்கு கண்ணு இல்லையா, உங்களுக்கு காது இல்லையா? அல்ல, நம்ம அப்படிதான் சொல்லியிருப்போம். பவுல் அப்படி செய்யவில்லை. அந்த கீழே இருக்கிற வசனம் 20வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். அவ்வளவுதான் தேவச்சனமே. எந்த பட்டினத்தின் ஜனங்கள் அவனை கல்லெறிந்து இவன் மரித்து போனான் என்று அறிந்து ஒரு நாயை போல இழுத்து கொண்டு வந்து அந்த பட்டினத்திலிருந்து வெளியே இழுத்து போட்டார்களோ, அதே இவனுக்கு நினைவு தெரிந்த உடனே அதே பட்டினத்துக்குள்ள அதே வலிகளோடு, அதே ரத்தம் சிந்துதலோடு, அந்த சரீரத்துல காயத்தோடு அதே பட்டினத்துல எழுந்து பிரவேசித்தார்களா. ராஜா தான் உண்மை உள்ள தேவன், அவரே ஜீவன் உள்ள தேவன், அவரே சத்தியம் உள்ள தேவன், அவரே கிருபை உள்ள தேவன், அவரே 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 அவரே. சேராமீன்கள் நித்தமும் 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 போற்றப்படுகிறது. கேராமீன்கள் நித்தமும் நித்தமும் போற்றப்படுகிறது. கோடிக்கணக்கான தேவ தூதர்கள் அந்த ராஜாதி ராஜாவை ஆரவாரத்தோடு சத்தத்தோடு, ஓ தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாயிருப்பதாக உலகத்தில் சொல்லப்படுகிறதெல்லாம் தெய்வம் இல்லை, நான் ஆராதிக்கிற தேவனே, நான் தொழுது கொள்கிற தேவனே உண்மை உள்ளவர், என்னுடைய ராஜாதா சத்தியம் உள்ளவர், என்னுடைய ரட்சகர் இயேசு. இயேசு அவரே ஜீவன் உள்ளவர், இயேசுவே ஜீவன் உள்ளவர். ஆராதிக்கிற விக்கிரகங்கள் அல்ல, பார்க்கிற கண்ணால பார்க்கிறதால அல்ல, தெய்வங்கள் அல்ல, 3000 முக்கோடி தேவர்கள் இருக்கலாம். சத்தியம் உள்ளவர் இயேசு. இயேசு இயேசுதான் தேவ ஜனமே. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். இந்த வைராகியத்தோடு அந்த பட்டினத்துக்குள்ள சென்ற உடனே நிற்கிறார். நின்று அவனுடைய ராஜ்யத்தை பத்தி பிரசங்கிக்கிறார். ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது தன்னுடைய சரீரத்திலிருந்து. இந்த காயத்துக்கு மருந்து போட்டாரா இல்லையா என்று தெரியாது. இந்த 20ஆம் நூற்றாண்டிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போதுனா பல கிலோமீட்டர் செல்ல வேண்டும். அந்த காலத்துல பட்டினத்துக்கு வெளியே எந்த ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க, எந்த மருந்துல வைத்திருப்பாங்கன்னு தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, அதே ரத்தம் சிந்துதலோடு அதே பட்டினத்துக்குள்ள பிரவேசிக்கிறார். அவருக்குள்ள அந்த அக்னி எப்படி பற்றி எரிந்திருக்கும், எப்படி அவருக்குள்ள அந்த அக்னி பற்றி எரிந்திருக்கும். இப்போது நான் இந்த சம்பவத்தெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் இந்த வைரஸ் முழுவதும், அதாவது இந்த கொள்ளை நோய் முழுவதும், பூமி முழுவதும், ஒரு தேசத்தை இல்லை, இந்த தேசத்துல வந்தாக்கா மற்ற தேசத்துக்கு போயிடலாம், மற்ற தேசத்துல வந்தா இன்னொரு தேசத்துக்கு போயிடலாம், இந்த பகுதியில இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் போயிடலாம், இந்த ராஜ்யத்துல வந்து வேற ராஜ்யத்துக்கு போயிடலாம். எல்லா பகுதியும் பூமி முழுவதும் ஒரு கொள்ளை நோய், பூமி முழுவதும் ஒரு கொள்ளை நோய். தப்பித்துக் கொள்ள முடியவில்லை, யாராலும் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் எல்லாரும் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். எல்லாரையும் தேவன் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவச்சனமே, ஒருத்தரை விட எல்லா தேசத்தையும்
ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஜனங்கள், இது கடைசி காலமாக இருக்கிறது. ஆண்டவர் எல்லாரையும் தகுதிப்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கம் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, மறுபக்கம் என்னை ஆச்சரியப்படத்தக்கதாக சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் அநேக பேர் சாட்சி சொல்கிறார்கள். என் பிள்ளை அந்நிய பாஷை பேசுறாங்க, சின்ன பிள்ளை அந்நிய பாஷை பேசுறான். எங்க அப்பா குடிக்கிறத நிக்க வைத்துட்டாரு, எங்க அப்பா ஜெபிக்கிறாரு, என் அம்மா எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாங்கன்னு தெரியல பாஸ்டர், எவ்வளவு நேரம் ஆணுடைய சமூகத்துல ஒரு வாலிபன் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறான்னு தெரியலையா. பாத்தீங்கன்னா கிறிஸ்துவே இல்லாத குடும்பங்கள் எவ்வளவு பேர் போன் பண்றாங்க, ஆண்டவருக்காக. இயேசுப்பா தான் ஜீவனுள்ள தேவன் என்று. ஏனென்றால் அந்த கடைசி காலத்துல ஆண்டவருடைய வல்லமை பலமாக ஊற்றி கொண்டிருக்கிறது. எப்படி அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஊற்றப்பட்டதோ, அக்னி தீ ஒரு காற்றையை கொளுத்தி பற்றி எரிய வைத்ததோ, அது போல இந்த கடைசி நாட்கள்ல ஒரு பக்கம் சாத்தான் வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், அவன் வஞ்சிக்கிறானா, அப்படி இருக்கட்டும். அவனுடைய வல்லமைகள் வளராது, அவனுடைய வல்லமைகள் அழிக்கதை என் தேவ ஆவியானவர் இருக்கிறார். ஒரு பக்கம் அக்னி தீ தேவனுக்காக அநேக ஜனங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம். மறுபக்கம் ஊழியக்காரர்கள் இன்னும் ஆயத்தம் மேல ஆயத்தம், இன்னும் ஆயத்தம் மேல ஆயத்தம். இந்த சத்தியம் டிவி தொலைக்காட்சியில நீங்க பாத்தீங்கன்னா, மோகன் சி லாசரஸ் அங்கிள் மூலியமா அநேக ஊழியக்காரர்கள் எல்லா தேசத்திலும் எழும்பி ஒரு அக்னியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனமே, ஒரு அக்னியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக என்று சில கூட்டம் ஊழியக்காரர்கள் எழும்பி விட்டார்கள். எழும்புவேன், ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்ட நான் எழும்புவேன், இனி நான் மடங்கி போக மாட்டேன், ஓடுவேன், ஆண்டவருக்காக ஓடுவேன், இனி நிற்க மாட்டேன் என்று அநேக கூட்டம் ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி விட்டார்கள். எந்த இடத்துல பார்த்தாலும் சத்தம். எந்த சத்தம்? அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சத்தம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பக்கம் திரும்பினாலும் ராஜாவுக்கு மகிமை, எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த பூமி முழுவதும் என் ரட்சகருடைய மகிமையினால் நிரம்பி விட்டது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஐயோ, இந்த பூமி முழுவதும் எந்த பக்கம் எந்த தேசத்துக்கு சென்றாலும் அந்த உன்னதரை நோக்கி மகிமையும் துதியும் கனமும் உண்டாயிருப்பதாக என்று ஆரவாரம் சத்தங்கள் கேட்கப்பட்டு விட்டது. அந்த சத்தத்துல உன்னுடைய சத்தமும் தொலிக்க வேண்டும், அந்த சத்தத்தோடு இணைந்து உங்களுடைய சத்தமும் தொலிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்காக ஓடுங்க, ஆண்டவருக்காக ஜீவிங்க, ஆண்டவருடைய நாமத்தை பற்றி எறிய செய்யுங்க. பாருங்க, 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் சொல்கிறது. அதை பார்த்தீங்கன்னாக்கா சொல்லப்படுகிறது, எலியா என்ற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். வைராகியத்தோடு நின்றவுடனே 450 பாகல் தீர்க்கதரிசிகள், 450 பாகல் தீர்க்கதரிசிகள் அந்த ஆகாப் ராஜாவுக்கு கட்டளையிடுகிறார். அந்த ராஜாவுக்கு கட்டளையிடுகிறார். 450 பாகல் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31 படிக்கலாம். உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த 36 அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. போதும் 18ஆம் அதிகாரம் முழுவதும் படிங்க, நேரம் இல்லை.
பார்த்தீங்கன்னாக்கா 450 பாகல் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள், மறுபக்கம் ஒரே ஒரு மனுஷன் எலியா நின்று கொண்டிருக்கிறார். தெய்வ மனுஷன் நின்று கொண்ட உடனே அவர்கள் காலையிலிருந்து அந்தி பலி செலுத்தும், அதாவது 3 மணிக்கு அந்தி பலி செலுத்துவார்கள். அந்த 3 மணி வரைக்கும், அந்தி பலி செலுத்துற வரைக்கும் தங்களை குத்தி காயப்படுத்திக் கொண்டு தங்களை சரீரத்தை கிழித்துக் கொண்டு வானத்திலிருந்து அக்னி இறக்குங்க, அக்னி இறக்குங்க என்று கதறுகிறார்கள். ஆனால் அந்த விக்கிரகம் தெய்வங்கள் மறுத்தரை கொடுக்கவில்லை. கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கிருந்தும் சுவராது, காதிருந்தும் கேட்காது. அதை செய்கிறவர்கள் அவர்களை போலவே அதை போலவே மாறிவிடுவார்கள். தேவச்சனமே, தங்களை குத்தி காயப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷன் வைராகியம் கொண்டு, நான் ஆராதிக்கிற என் தேவன் அவரே ஜீவனுள்ள தேவன், அந்த இஸ்ரவேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன் என்று வைராகியம் கொண்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார், அபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னுடைய வார்த்தைகளை கேட்டார்கள். இந்த பாகல் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, இவருடைய கண்களுக்கு முன்பாகவே வானத்திலிருந்து ஒரு அக்னி இறக்குங்க என்று ஒரு வார்த்தை சொல்லும்போது ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜபத்தை ஏறெடுத்த உடனே வானத்தை கிழித்து ஆண்டுடைய சமூகத்திலிருந்து அக்னி இறங்கி அந்த இடத்தை, அந்த வாய்க்காலைகள் நக்கி பட்சித்து போட்டது. தேவச்சனமே, பட்சித்து போட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அக்னி எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அக்னி எல்லாம் ஒரு நாளைக்கு அணிந்து விடும். ஆனால் ஆண்டவருடைய அக்னி அணிந்து போகிற அக்னி அல்ல, உனக்குள்ள இருக்கிற அக்னி. நீ அனல் மூட்டி எழுப்ப அந்த அக்னியை, ஆண்டவருக்காக அந்த அக்னியை நீ அனல் மூட்டி எழுப்ப. தேவச்சனமே, அந்த அக்னியை எளிய அனல் மூட்டி எழுப்பினார். அதனால்தான் விக்கிரக தெய்வங்களுக்கு, அந்த ஜனத்துக்கு முன்பாக இவரே ஜீவனுள்ள தேவன் என்று காண்பித்தார். நான் ஆராதிக்கிறவரே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன் என்று காண்பித்தார். நான் தொழுது கொள்கிற தேவனே சத்தியமுள்ள தேவன் என்று காண்பித்தார். நான் ஆராதிக்கிற தேவனே உண்மை உள்ள தேவன் என்று காண்பித்தார். இதோ மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் தேவனே, அந்த தேவனே காண்பித்தார். உயரம் உன்னதமான சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிற அந்த தேவனை காண்பித்தார். மகிமை நிறைந்த அந்த தேவனை காண்பித்தார். அண்டா சராசரங்களை உருவாக்கின அந்த தேவனை காண்பித்தார். உண்டாக கடவுள் என்றார், உண்டாகப்பட்டது. எல்லாவற்றையும் ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த உண்டாக்கின அந்த சிருஷ்டி கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்று காண்பித்தார். மனிதனால் உண்டாக்கினதல்ல, மனிதனே உண்டாக்கின அந்த மனித குலத்தையே உண்டாக்கின அந்த மனித குலத்தையே சிருஷ்டித்த அந்த சர்வ வல்லமுள்ள தேவனே மெய்யான தேவன் என்று காண்பித்தார். மகிமை நிறைந்த அந்த ராஜாவே ராஜாதி ராஜா என்று காண்பித்தார். தேவச்சனமே, அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் நம்ம புரிய வேண்டும். பாருங்க, ஒரு வசனம் இருக்கிறது, அதே 18ஆம் அதிகாரத்துல 22வது வசனம். அப்பொழுது எலியா ஜனங்களை 21 பாருங்க. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். இன்றைக்கு ஒரு வார்த்தை, கர்த்தரே தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால். இந்த இடத்துல அப்படி சொல்லி இருக்கிறது. இப்போது ஆவியானவர் அப்படி சொல்லவில்லை. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், இயேசுவே தெய்வன், இயேசுவே தேவன். அவரை மாத்திரம் பின்பற்றுங்க, அவரை மாத்திரம் பின்பற்றுங்க. உங்க வீட்டுல ஏசப்பா போட்டோ இருந்தா அதை பின்பற்றாதீங்க. தேவனுடைய ஆவியம் ஜீவனை கொண்ட இந்த வார்த்தையை பின்பற்றுங்க. தேவச்சனமே, கர்த்தரே தேவன், இயேசுவே தேவன், பரிசுத்த ஆவியானவரே தேவன், திருத்துவம் உள்ளவே தெய்வன், வேற தெய்வங்கள் அல்ல, வேற தெய்வங்கள் அல்ல. சில கூட்டங்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். யெகோவா சாட்சிகள், யெகோவாதான் தெய்வம் தெய்வம் என்று மனம் திரும்பி இன்றைக்கு திருத்துவம் உள்ளவரை ஆராதிக்கவில்லை என்றால், திருத்துவம் உள்ள தேவனை நீ தொழுது கொள்ளவில்லை என்றால் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. இன்னொரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள், வெறும் இயேசு 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 இயேசுவின் நாமத்தினால் தான் ஞானஸ்நானம். மனம் திரும்ப. பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் திருத்துவம் ஆராதிக்கிற ஜனங்கள், ஒன்றிலிருந்து மூன்றாய் சொல்லிக்கிறவர், மூன்றிலிருந்து ஒன்றாய் சொல்லிக்கிறவர், திருத்துவமுள்ள தெய்வம், திரு ஏகத்துவமுள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள்.
சில கூட்டங்கள் இருக்கிறார்கள், வெறும் இயேசுவின் நாமத்தினால் மாத்திரம்தான் ஞானஸ்தானம். ஆண்டவர் உரைத்திருக்கிறார் மத்தேயு 28, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று திருத்தூல நாமத்தினால் ஞானஸ்தானம் கட்டாயமாக கொடுக்க வேண்டும். கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், புரிய வேண்டும். வேதத்தை படித்து பார், உனக்கு தெரியும். வேதத்தை தியானித்து பார், உனக்கு தெரியும். அந்த ஊழியக்காரர் சொல்லிவிட்டார், இந்த ஊழியக்காரர் சொல்லிவிட்டார் அல்ல. வேதத்தை தியானித்து பார். இந்த ஊழியக்காரர் போதிருக்கிறதை நீ கேட்க வேண்டும். இந்த ஊழியக்காரர் போதிக்கிறதை நீ கேட்க வேண்டும். இது புரிய வேண்டும் என்னுடைய பிள்ளைகளுக்கு. பாருங்க, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிக்கலாம் என்று பிரியப்படுகிறேன். ஆண்டவருடைய அக்கினி இறங்கின உடனே 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. பாருங்க, எது மேல அக்கினி இறங்கி வந்துச்சுனாக்கா, முதலாவது சர்வாங்க தகன பலி, இரண்டாவது விறகுகள், மூன்றாவது கற்கள், நாலாவது மண்ணு, தண்ணீர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் இந்த இடத்துல கொடுக்க வேண்டும், எல்லாவற்றையும் நக்கி பட்சித்து போட்டது என்றால், அக்கினால் சுட்டெரிக்க வேண்டும் என்றால், புறஜாதி மக்கள் மிருகங்களை தெய்வமாக, விலங்குகளை தெய்வமாக வணங்குகிற ஜனங்கள் அதை பலி செலுத்துவார்கள். சில மிருகங்களை பலி செலுத்துவார்கள். அந்த பலி இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று விலங்குகளை குச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது பலி. சில விலங்குகளை, அதுக்கு அடுத்தது இந்து மக்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்ன செய்வார்கள் என்றால், மிருகங்களை தெய்வமாக வணங்குவார்கள். ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல அக்னியால சுட்டெரித்து நக்கி போட வேண்டும் என்று பார்த்தால், முதலாவது சர்வாங்க தகன பலி, விறகு, கற்கள், மண்ணு, தண்ணீர், இதெல்லாம் விக்கிரகங்களுக்கு ஒரு அடையாளம். அதனால்தான் தேவன் இதெல்லாம் நக்கி சுற்றி பற்றியரிக்க வைத்திருக்கிறார். மிருகங்களை தெய்வமாக கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு அடுத்தது விறகு மூலியமாக விக்கிரகங்களை செய்திருக்கிறார்கள். கற்கள் மூலியமாக விக்கிரகங்களை செய்து சில மலைகளையும் சில குன்றுகளையும் விக்கிரகமாக மாற்றுகிறார்கள். மண்ணு மூலியமாக பாத்தீங்கன்னாக்கா, எனக்கை தும்பி உள்ள ஆதிகள் எல்லாம் இந்த அக்டோபர் மாதம், செப்டம்பர் மாதம் வந்துவிட்டால் அந்த தும்பிக்கை ஆவியெல்லாம் வைத்து விக்கிரகத்தை செய்கிறார்கள் மண்ணு மூலியமாக. அதுக்கு அடுத்தது அந்த தண்ணீர் என்று அந்த தண்ணீரை எடுத்து அபிஷேகம் செய்கிறார்கள். அதுக்காக தான் நம் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல இதை எல்லாம் அக்கினால் சுட்டிருத்து அதை பறிச்சு அதை அழித்து போட்டு இருக்கிறார். தெய்வச்சனமே நக்கி போட்டு இருக்கிறது அந்த இடம் முழுவதும். இதை புரிய வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு புரிய வேண்டும். அப்படியே ஜீவனுள்ள தேவன் என்று காண்பிக்கிறதுக்காக தான் இந்த மண்ணு, கற்கள், அப்புறமா விறகு, தண்ணி, அந்த பலிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மலமாக்கி போட்டார். இதுகள் மூலியமா தான் விக்கிரகங்கள் அதிகமாக இதுகள் மூலியமாக தான் ஆராதனைகள் அதிகமாக பெறுகிறது. அதனால இதெல்லாத்தையும் ஆண்டவர் அழித்து போட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஸ்தேவானை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்போஸ்தலராகிய பவுலை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எலியாவை போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல நீ அமர்ந்திருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்தில் முழு நாள் படிட்டு, நான் ஸ்தேவானை போல எழும்ப போகிறேன், நான் அப்போஸ்தலராகிய போல பவுலை போல நான் எழும்ப போகிறேன், நான் எலியாவை போல ஆண்டவருக்காக வைராகியம் பாராட்ட வேண்டும். போதும், நான் இந்த உலகத்துக்கு என் குடும்பத்துக்கு நான் வாழ்ந்தது, குடும்பத்தை விட்டு விடுங்க நான் சொல்லவில்லை. ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து அவருக்காக ஓடுங்க, அவருக்காக ஜீவிங்க.
இதோ பந்தயத்தில் பந்தய பொருளை பெற்றுகிறவன் ஒருவன் தான். அந்த பந்தயத்தில் அநேக பேர் நிற்பார்கள். பந்தய பொருளை நீ பெற வேண்டும் என்றுதான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு என் தேவாவியானவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் நடுவில் பகிர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையே. ஓ, என்ன இவரு முதலாம் குத்துற மாதிரி பேசுறாரு அல்ல, இது கடைசி காலம். ஒரு வார்த்தை சங்கீத புத்தகம் சொல்கிறது, இதோ நீதிமானினை தயவாக கொட்டுகிறது நிமித்தமோ அது என் தலைக்கு எண்ணெய் அபிஷேகத்தை போல் இருக்கிறது. ஒரு நீதிமான் உன்னை இருதயத்தை கிழிக்கிறதை போல பேசினால் உன்னை அபிஷேகம் கொள்ளத்தக்கதாக சமானம் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னை திருத்தி உன்னுடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னாக்கா, உன்னை இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை பேசி 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 உன்னை அபிஷேகம் செய்கிறார். நீ எந்த இடத்துல விழுந்து போக கூடாது, எந்த பாவத்தில் விழுந்து போக கூடாது என்று ஆண்டவர் நினைத்து உன்னை இப்படிப்பட்ட கடினமான வார்த்தை கொண்டு ஆண்டவர் உன்னை பரிசுத்தத்தில் நடத்த விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். இது புரிய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. மறுபடியும் திரவ ஜபத்தில் அமர்ந்து விட்டு ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுகிற ஒரு தெய்வ மனுஷன் மேலும் 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 எனக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். மேலும் மேலும் இயேசு விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார். இந்த நிறுவனம் மோகன் சி லாசரஸ் அங்கிளுக்காக மேலும் மேலும் என் உள்ளத்துல ஆவியானவர் ஜெபி, நீ ஜெபி. அந்த தேவதாசருக்காக நீ முழங்கால் படிட்டு ஜெபி, நீ கண்ணீர் சிந்து. ஒரு அப்போஸ்தலனை இந்தியாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அப்போஸ்தலனை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துல எந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறாங்கன்னு தெரியல, நம்ம இந்தியாவுக்கு திறப்பில் நின்று ஜெபித்திருக்கிறார். என்னுடைய பிள்ளையே, தேவனுடைய பிரஜையாக நின்று அநேக வார்த்தைகள் அநேக பேர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆவியானவர். அவர் மூலியமாக, அந்த மனுஷன் மூலியமாக. பிசாசு சும்மா விடுவானா? அவங்களுடைய குடும்பத்திலே அநேக பேர் எழுப்பியிருக்கிறாங்க இவருக்கு விரோதமாக. குடும்பத்தில் அநேக பேர் எழுப்பியிருக்கிறான் பிசாசு அவருக்கு விரோதமாக. அதாவது அவருடைய கூட பிறந்த குடும்பத்தில் அல்ல, அவருடைய மனைவியுடைய குடும்பத்திலிருந்து எழுப்பியிருக்கிறான். அவரும் கிறிஸ்தவர்கள் எழும்பியிருக்காங்க. இந்த பிரயர் எப்போது ஆரம்பித்தார்களோ அப்போது எழும்பியிருக்கிறாங்க. அவங்க மனைவியுடைய குடும்ப சைட்ல இருந்து அவர்களும் கிறிஸ்தவங்க, அவங்களும் நல்ல ஊழியம் செய்கிறவங்க தான் எழுப்பியிருக்கிறாங்க. அவர் மாத்திரம் இல்ல, அநேக பிஷப்கள் எழும்பியிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் இவருக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், திருச்சபையை குறித்து கண்டித்து பேசுகிறார் ஆவியானவர். அவர் மூலியமாக திருச்சபையில பாவங்களை குறித்து கண்டித்து பேசுகிறார் ஆவியானவர். காணிக்கைகளை குறித்து கண்டித்து பேசுகிறார். அங்க நடக்கிற அரசியலைகளை குறித்து கண்டித்து பேசுகிறார். யார் சும்மா இருப்பான்? எந்த சபையில இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்க? பாவத்தில் இருக்கிறவங்க. யோசித்து பார்க்க வேண்டும், யோசித்து பார்க்க வேண்டும். இவருக்கு விரோதமாக கிறிஸ்தவங்களே ஒரு பக்கம் எழும்பியிருக்கிறார்கள். ஆண்டவர் திட்ட தெளிவாக எனக்கு காண்பித்தது, திட்ட தெளிவாக காண்பித்த ஒரு வார்த்தை. ஒரு பக்கம் அரசியல் எழும்பியிருக்கிறது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா புறஜாதி இந்துக்கள் எழும்பியிருக்கிறார்கள். அந்த நடுவிலையும் அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு வைராகியம் கொண்டவராக மாறி ஜபத்திலும் தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறவராக மாறி இருக்கிறார் அல்லவா? அவருக்காக ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமையாக இருக்கிறது தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்காக அவருடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வேலை சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் திறப்பில் நின்று, ஒருவர் நம் நடுவில் வந்து திறப்பில் நின்று ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கூட சேர்ந்து அந்நிய பாஷையில ஜெபித்து அந்த தேவ மனுஷனுக்காக நம்ம இந்த வேலை ஜெபிக்க போகிறோம். அந்த தேவ மனுஷனுக்காக இந்த வேலை ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து காபா ராதுனிகா, இயேசு விடுவிக்கிறார் அந்த ஊழியத்துக்காக, இயேசு விடுவிக்கிறார் அந்த ஊழியத்துக்காக, இயேசு விடுவிக்கிறார் அந்த ஊழியத்துக்காக. காபா ராதுனிகா, வைராகியம் கொண்டு வைராகியம் கொண்டு வைராகியம் கொண்டு வைராகியம் கொண்டு இன்னும் வைராகியம் கொண்டு இன்னும் வைராகியம் கொண்டு அந்த சத்துவத்தின் வல்லமைகள் கிரியைகள் அழிக்கப்பட நம் தேசத்துக்கு நல்ல ஒரு ஊழியக்காரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு அப்போஸ்தலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அப்போஸ்தலன் எஸ் glory, ஆண்டுடைய வல்லமை எஸ் இறங்கி கொண்டு நான் மெய்யா சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் பொய் சொல்ல ஆண்டுடைய வல்லமை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். எஸ் glory,
நிமித்தமாக ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல ஊழியக்காரரை இந்த தேசத்துக்கு ராஜா நீர் ஆசீர்வாதமாக எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் சேர்ந்து எங்களோட இணைந்து ஜெபிங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் வைராக்கியம் கொண்டு எல்லாரும் இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் கொள்ளுங்க. ஒரு ஊழியக்காரருக்காக வைராக்கியம் கொள்ளுங்க. அவருக்கு விரோதமாக செயல்களை முறியடிங்க. அப்பாவுக்கு எதிர்த்து வந்துகிற எல்லா அந்தகார கிரியைகளும் அசுத்தாவின் கிரியைகளும் கர்த்தாவே பிரச்சனைகளை முறியடிக்கிறோம். அக்னியை ஊற்றுங்க தகப்பனே. அவருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா தந்திரங்கள், எல்லா வல்லமைகள், எல்லா கிரியைகள் எரியத்தக்கதாக ஒரு அக்னியை ஊற்றுங்கப்பா. ஒரு அக்னியை ஊற்றுங்கப்பா. கேளுங்க 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 கேளுங்க. எல்லா வல்லமையில ராஜா தகர்த்து போடுவீராக. அப்பா ராஜா அவன் கருவினை தொட்டால் ஆண்டவரே அவன் எந்த ராஜா பிள்ளையோ ஆண்டவரே பிள்ளை தொடாதபடி ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. அசுத்தாவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே ராஜா கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ராஜா. அப்ப ஊழியத்திற்கு எதிர்த்து வருகிற எல்லா அசுத்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிற மேல ஆண்டவரே ஒரு வல்லமையான கிரியை மூடி மறைத்து கொள்ளட்டும். அப்பா அது மேல ராஜா ஒரு அக்கினியான ராஜா அந்த ஊழியக்காரர்களும் ஆண்டுடைய மகிமை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எஸ் அந்த இடத்துல ஜெபிக்க 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 ஆண்டுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எஸ் glory என் ராஜாவுடைய வல்லமை மூடிக்கொண்டிருக்கிறது. என் ராஜாவுடைய வல்லமை மூடிக்கொண்டிருக்கிறது. என் ராஜாவுடைய அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. glory என் ராஜாவுக்கு. அப்ப ஒரு வல்லமை ஆண்டவர் இன்னுமாக மூடி மறைத்து கொள்ளட்டும். இந்த உலகை இன்னுமாக தட்டட்டும். இன்னுமாக தேசம் எழுப்பதற்கு காரணப்படட்டும். எழுப்புங்க. Yes, Raja. Yes, Raja. Yes, Raja. Yes, Raja. இந்தியாவில் ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். அப்படியே தொடர்ந்து இந்தியாவில் ஊழியக்காரர்கள் இன்னும் எழும்ப வேண்டும். அப்படியே தொடர்ந்து 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 அப்பா இந்தியாவில் ஊழியக்காரர்கள் எழுப்பட்ட முடியும். இந்த கடைசி நாட்கள்ல அப்பா ஊழியத்தை எழுப்புங்க தகப்பனே. ஊழியக்காரர்களை எழுப்புங்கப்பா. அக்கினி நிறைந்த ஊழியக்காரர்களை எழுப்புங்கப்பா. எலியாவை போல ஊழியக்காரர்களை எழுப்புங்கப்பா. தேவானை போல ஊழியக்காரர்களை எழுப்புங்கப்பா. அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஊழியக்காரர்களை எழுப்புங்கப்பா. மடிமை கொண்டிருக்கிறவர்கள் வேண்டாம், சோம்பேறிகள் வேண்டாம் தகப்பனே. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற, ஆண்டவருக்காக ஓடுகிற அப்பா அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்புங்கப்பா. உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட எழுப்புங்கப்பா. எழுப்புங்கப்பா. எழுப்புங்க ராஜா. அக்கினி நிறைந்த ஊழியக்காரர்களை எழுப்புங்க தகப்பனே. எழுப்புங்க. பத்தி எரியட்டும். பத்தி எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ரீபாரத் வைக்கிறேன். அல்லாஹ்வே ரத்த சாட்சியோட மரிக்க ஆயத்தமா இருக்கிற ஊழியர்களை எழுப்போம். எழுப்போம் தகப்பனே. பணத்துக்காக ஊழியர் செய்வது வேண்டாம் ராஜா. வேண்டாம் ஐயா. மரங்களுக்காக ஊழியர் செய்வது வேண்டாம். அப்பாவுக்காக, ஏசு அப்பாவுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் எழுப்புங்க. ஊழியம் செய்கிறவர்கள் எழுப்புங்க. ஊழியம் செய்கிறவர்கள் எழுப்புங்க. மகிமை நிறைந்த ஊழியம், மகிமை நிறைந்த ஊழியமாக மாறட்டும். மாறட்டும் 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 ஐயா. மகிமை நிறைந்த என் இந்தியா தேசத்தை
மகிமைக்குள்ள மூடி மறைத்ததுக்காக நன்றி. நன்றி ஐயா. தேசம் முழுவதும் தகப்பனே, என் தேசம் முழுவதும் தகப்பனே, ஊழியக்காரன் எழும்பட்டும் தகப்பனே. ஜம்மு முதல் கன்னியாகுமரி வரை தகப்பனே, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஊழியக்காரர்கள் அக்னி ஜோலைகளாக மாறப்போவதற்காக நன்றி ஐயா. அநேக ஊழியக்காரர்கள் நீங்க எழுப்ப போறீங்க தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் தகப்பனே ஊழியக்காரர்களாய் நீ மாற்ற போவதற்காக நன்றி ஐயா. ஒப்பு கொடுங்க என்னையும் தகப்பனே ஒரு ஊழியக்காரனாய் மாற்றி ராஜ்யத்தை கட்ட தகப்பனே எனக்கு ஒரு கிருபை செய் என்று நிச்சயமாக நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இனி இதுவரைக்கும் நடந்த அபிஷேகம் வேற, இனி நடக்க போற நாளைய தினத்திலிருந்து அல்ல, இந்த வேலையிலிருந்து அவருடைய அபிஷேகம் வித்தியாசமாக இருக்க போகிறது. அவருடைய வல்லமைகள் வித்தியாசமாக இருக்க போகிறது. உங்களுடைய ஊழியங்கள் வித்தியாசமாக இருக்க போகிறது. இன்றாவே அந்த பரலோகம் உன்னோடு வர்றதை நீ உணரப் போகிறாய். நீ நடக்கும்போது அந்த பரலோகத்தை நீ உணரப் போகிறாய். என்னுடைய பிள்ளையே அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஐயா. ஒரு எழுப்புதல் தீயை தேசத்தின் மேல் கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு எழுப்புதல் தீயை தேசத்தில் ஊற்றினதுக்காக நன்றி ஐயா. இன்று சில படிக்கட்டுகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையாக சத்தியமுள்ள ஒரு வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருப்பது, சில படிக்கட்டுகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு வெள்ளாடை தரித்தவருடைய முகங்களை நான் பார்க்க முடியவில்லை. அவருடைய கரங்களை என்னால் பார்க்க முடிய திட்ட தெளிவுமாக நான் பார்க்கிற ஒரு காரியம். அவருடைய முகத்தை, அவருடைய பாதத்தை, அவருடைய கரங்களை பார்க்க முடியவில்லை. வெள்ளாடை தரித்தவர் உமக்கு நன்றி. அந்த படிக்கட்டு மேலிருந்தும் இறங்கி கொண்டே இருக்கிறார். அது உயரமாக இருக்கிறது. அது எவ்வளவு உயரம் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன். அது எல்லையை என்னால் பார்க்க முடியவில்லை. அது எங்கே எவ்வளவு தூரம் செல்கிறது என்று என்னால் பார்க்க முடியவில்லை. உயரமான ஒரு படிக்கட்டிலிருந்து ஆண்டவர் இறங்கி கொண்டிருக்கிறார். அந்த மகிமை நிறைந்தவர் இந்த பூமியை நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறார். அது இயேசுவானவர், அது இயேசுவானவர், அது எங்க அப்பா, அது நம்ம அப்பா. அப்பா நீங்க தான் ராஜா, நீங்க தான் என பொய் சொல்லல. இயேசுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பாவுடைய மகிமை, அப்பாவுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அதுக்காக நன்றி. நீங்க இறங்கி விட்டு தகப்பனே, நீங்க இறங்கி விட்டீர் ஐயா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. குளோரி உமக்கு மகிமை உண்டாவதாக, குளோரி உமக்கு துதி உண்டாவதாக. உமக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஐயா. இந்த இடம் முழுவதும் ஆண்டு மகிமையினால் நிறைந்திருக்கிறது. நிகழ்ச்சியை பார்க்கிற சில குடும்பத்திலும் ஆண்டுடைய மகிமை நிறைந்திருக்கிறது. நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிள்ளைகளே. நன்றி ஐயா. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீங்க ஒருவரே ராஜா. நாங்கள் ஒன்றுமில்லப்பா, நீங்கள் வந்தாதான் ஐயா இந்த மண்ணும் மாணிக்கமாக மாறும் தகப்பனே. நாங்கள் ஒன்றுமில்லப்பா, நாங்கள் ஒன்றுமில்ல ஐயா. எல்லாமே உங்களுக்கு தான் ராஜா, எல்லாமே உங்களுக்கு தான் ஐயா. மக்க மகிமை செலுத்துகிறேன் ராஜா. மக்க நன்றி ராஜா, நன்றி ஐயா. க்ளோரி மக்க நன்றி உண்டாகட்டும் தகப்பனே. மக்க நன்றி 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 நன்றி. ஆண்டவர் விட மாட்டேன். இன்னும் ஜெபி இந்த காலாப கொள்ளை கத்தி கல்லிக்கிறது நீயா. ஆண்டுடைய மகிமை என்னை இன்னும் நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆண்டுடைய வல்லமை இன்னும் கொள்ளை கத்தி करतो ने कदे बबूरो तो ने करियो एक वकन तुले करे बलो तो ने कदे कलिप्रो तो ने करा दुनिया कल्ला दुदी करी बलो तो ने कबोला दुने का मक नंदी 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 राजा तुदी गण महिमयल्ला அது உமக்கே செலுத்துகிறோ துதி கன மகிமையெல்லாம் அப்பா உமக்கே மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலியை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலியை
கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கு பாத்திரம் ஐயா தகப்பன் அளவில்லாமல் உங்களுடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பன். வார்த்தை நீங்க கொடுத்து நீங்க பேசினீர் தகப்பனே. அப்பா உமக்காக ஸ்தேவானை போல எலியாவை போல தகப்பனே அப்பா அப்போஸ்தலரை பவுலை போல வாழ கிருபை செய்வதற்காக உம்முடைய அடிச்சுவடியில நடக்க கிருபை செய்வதற்காக உம்முடைய பரிசுத்தத்துல வாழ கிருபை செய்வதற்காக நன்றி ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய கரங்களை அனுப்பி கொடுக்கிறேன் தகப்பனே. மேல ஒரு வல்லமை ஒரு அபிஷேகம் ஊற்றினதுக்காக நன்றி தகப்பனே. எல்லா பற்றாக்குறையில விலைக்கு சமாதானத்துக்கு ஏதுவாக நடத்துவதற்காக நன்றி ஐயா. அற்புதங்கள் அதிசயங்கள் அந்த ஒவ்வொரு குடும்பத்துல செய்வதற்காக நன்றி. இந்த வேலை எங்களை வெறுமையாக்கி நீ மாத்திரம் மகிமைப்படுத்துறேன். துதி கன மகிமை யாவற்றும் கருணைக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென்.